அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மினுபாங்குடி துப்பாக்கிச்சூடு பின்னணியில் கனிமுள்ள சஞ்சீவ பழிவாங்கும் படலம். மினுபாங்குடியில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு கனிமுள்ள சஞ்சீவ கொலைக்கு மூளையாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட கெகல்பத்திர பத்மேவின் நெருங்கிய நண்பர் மீதே நடத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மினுபாங்குடி பத்தடுவன பகுதியில் நேற்று காலை 11 மணியளவில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது கெகல்பத்திர பத்மே என்ற குற்ற கும்பல் உறுப்பினரின் பாடசாலை நண்பர் என்று நம்பப்படும் 36 வயது நபர் மீதே இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் தற்போது கம்பகா பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான நபர் கனிமுள்ள சஞ்சீவவின் கொலையுடன் தொடர்புடையவர் அல்ல என்றாலும் அவர் கெகல்பத்திர பத்மேவின் நெருங்கிய நண்பர் என்பதால் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. மேலும் சஞ்சீவவின் கொலைக்கு பிறகு அவரது நண்பர்கள் கெகல்பத்திர பத்மேவுடன் தொடர்பு வைத்திருந்தவர்களை பழி வாங்கப் போவதாகவும் மிரட்டல் விடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதன்படி குற்ற கும்பல்களுக்கு இடையே நடந்து வரும் பகை தீவிரமடைந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக யாரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை. குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக பல காவல்துறை குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் மினுபாங்குடி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற இலங்கையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.